ஏய் இங்க வரு ஹலோ சிரிக்கிறீங்களா? கையில நல்லா பேசுற மாமா. பே பே பேன்னு ஏதோ பேசிட்டே இருக்கா. மாமா அக்கா எடுத்துக்கோங்க. எனக்கு அப்படி வச்சிரு, நான் அப்புறம் எடுத்து குடிச்சுக்கிறேன். சரிக்கா. கையில பாப்பா காப்பி குடிக்கிறியா? முல்ல இப்படி உட்காரு. இந்தா, இப்படி. மாமா நேத்து ராத்திரி ஒரு கனவு. கனவா? நம்ம கடை இப்ப இருக்கிறத விட நல்ல பெருசா ஆயிடுச்சு. ஆ, கூட்டம்னா கூட்டம், அப்படி ஒரு கூட்டம். என்னடா நம்ம கடையா இதுன்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு வியாபாரம் நல்லா நடக்குதுன்னா பாருங்களேன். கடைக்குள்ள நானும் நடக்கிறேன், அவ்ளோ பெருசா கடை போய்கிட்டே இருக்கு. அவ்ளோ பெரிய கடை மாமா. பாரா. கனவுலயும் கடை தானாக்கா? நீ கேட்ட வேற ஒரு கேள்வி. எனக்கு என்ன முல்ல வரப்போகுது? கடை வீடு நீங்களா தான் கனவுல வருவீங்க. பயங்கரமா வியாபாரம் நடந்துகிட்டே இருக்கு. கல்லாப்பெட்டி வர நிறைஞ்சு அப்படியே வழியுது. டக்குன்னு பார்த்தா வயித்துல பாப்பா புரண்டு படுத்துச்சான்னு தெரியல, இல்ல கனவு கண்டது போதும்னு சொல்லிச்சான்னு தெரியல. ஒரு அசைவுல அப்படியே எந்திரிச்சிட்டேன். தானே நம்ம பிள்ளையும் முள்ள மாதிரி தான் நினைச்சிருக்கு போல. வகுத்துக்குள்ள நான் இருக்கிறப்ப என்னைய பத்தி யோசிக்காம கடையை பத்தியே நினைப்பாண்டு நினைச்சிருச்சு போல. என்னன்னு தெரியல மாமா, அந்த கனவு கண்டப்போ அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. இடையில எந்திரிச்சப்பவும் சரி, காலையில எந்திரிச்சப்பவும் சரி, அந்த உணர்வு இருக்குல்ல, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு மாமா. நம்ம கடையில வியாபாரம் நடந்தா நல்லது தானே, நல்ல சந்தோஷமா தானே இருக்கும். அது ஒன்றும் இல்லை தானே, நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஆரம்பிக்கிறத பற்றி நான் உன்ட்ட பேசிக்கிறது இல்லை. நீ அதவே நினச்சிக்கு தூங்கியிருப்ப, அதனால தான் கனவுல அது வந்துருச்சு போல. ஸ்டோர் ஆரம்பிக்க போறீங்களா மாமா? இல்லை, இது ஒன்றும் இப்போ பேசினது இல்லைப்பா, முன்னாடியே பேசின விஷயந்தான். டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறப்பெல்லாம் வேற ஒரு வேலை வந்து இந்த வேலையை கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி போட்டுக்கே கொண்டு போயிடுச்சு. திரும்பவும் இப்போ நினச்சிட்டேன், உடனே அதை ஆரம்பிச்சிடணும்னு தோணுது. தினமும் நானும் இந்த விஷயத்தவே நேற்று கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிக்கிருந்தேன். அதை நினச்சிக்கே தூங்கிருப்பா போல, அதனால அதை பற்றி கனவுன்ட்டா. சூப்பர் மாமா. அந்த கடைக்கு பேரும் பாண்டியன் ஸ்டோர்ஸ் தானா? பேருக்கு இங்க பெரிய சர்ச்சையே நடந்திருக்கு. நீ அப்ப இல்ல, நீ இருந்திருப்பியே. கண்ணன் பேரை வைக்கலாமா இல்ல அத்தை பேரை வைக்கலாமான்னு பெரிய சர்ச்சையே நடந்துச்சு. அட விடுதானே, ஏதோ ஒரு பேரு, ஆனா கண்டிப்பா ஆரம்பிக்கிறோம். ஸ்டோர் ஆரம்பிச்சு எங்க கிட்ட விடுங்க மாமா, நானும் அக்காவும் பாத்துக்கிறோம். நம்ம கயல் பாப்பா, அக்காவோட பாப்பா எல்லாரையும் கூட்டிட்டு போய் கடையில வச்சு அங்கேயே வளர்த்துக்கலாம். பாருங்க மாமா இவள. ஆமாக்கா, காலையில சமைச்சு சாப்பாடுலாம் எடுத்துக்கிட்டு கடைக்கு போனா புள்ளையும் வளரும், கடையும் வளரும்ல. எல்லாத்தையும் பாத்துக்கலாம்ல. பாத்தியல மாமா, அப்படியே மளிகை கடைக்காரி மாதிரியே பேசுறா. ஆமாக்கா, கடையில எதுக்கு வேற ஆளை போடணும்? அந்த கடையை ஆம்பளைங்க பாத்துக்கிட்டோம், இந்த கடையை நம்ம பாத்துப்போம். பாத்துக்கலாம். முல்ல, நீ சொன்ன மாதிரியே செஞ்சிடலாம்ப்பா. பொருள் எடுத்து கொடுக்கறதுக்கு மட்டும் ஆளுகளை வச்சுக்கிடுவான். கல்லாவில் நீ 3 பேர் உட்காந்துக்குங்க. பாருப்பா முல்ல, பொம்பளைய மட்டும் வியாபாரத்தில் இறங்கி வேலை செஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்க, வியாபாரம் ஓஹோண்டு ஓடுமா. அது இல்லாம ஏன் தானே எங்களை விட பொறுப்பாகவும் சிறப்பாகவும் கடையை பார்த்துக்கிறீங்க இல்ல? அப்ப கட்டி முடிங்க மாமா, நாங்களே பாத்துக்கிறோம். தானே என்ன சொல்றேன்னு தெரியல தானே. காலங்காத்தால் நம்ம வீட்டில் இருக்க பொம்பளையோ ஒரு நல்ல விஷயத்த பேசிட்டு இருக்கீங்க. ஒரு வீட்டில் பொம்பளையை சிரிச்சுக்கிட்டு நல்ல விஷயம் பேசுனா அது கண்டிப்பா நடக்குமா? நல்லது ஏதோ நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். நம்ம கண்டிப்பா கட்டுவோம்னு நினைக்கிறேன். நடக்கும் மாமா, நம்ம கட்டுவோம் இல்ல தங்கம்? ஆமாவா? சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். மாமா ஆறி போச்சு, எடுத்து குடிங்க. இதை வேற மறந்துட்டேன். என்ன சொல்லும், தூக்கம் வருதா?
பாப்புக்குட்டிக்கு தூக்கம் வந்துருச்சா? ம்? ம். நேத்து ராஜேஷ் வந்திருந்தாரு. திரும்பவுமா? எங்க இங்கயா? ஆமா, போலீஸ வச்சு வார்ன் பண்ணியும் அவர் அடங்கல இல்ல? இங்க நான் வீட்டுக்கு வரல, தெருமுனையில தான் பார்த்தேன். வீட்டுக்கு வந்தா பாத்துக்கலாம்னு நினைச்சேன், ஆனா வரல. ச்சே, திருந்தவே மாட்டேங்கிறாரே. விடுங்க கோபி, எனக்கு ஒண்ணு தோணுச்சு. நான் வீடு மாறிடலாம்னு நினைக்கிறேன். நல்ல ஐடியா. நீ வேற எந்த ஏரியாக்கு போகணும்னு சொல்லு, நான் ஹெல்ப் பண்றேன். ஒரு ஃபிளாட் வாங்கிடலாம்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏய், ஃபிளாட், நல்ல செக்யூரிட்டி. ரியலி இட்ஸ் a better ஐடியா. குட். ஆக்சுவலி இங்க பக்கத்துல எல்லாம் ராஜேஷ் விஷயம் தெரிஞ்சு போச்சு. எல்லாருமே ஒரு மாதிரியா பாக்குறாங்க. அதனால மயு பக்கத்துல எங்கேயும் விளையாட போறதும் இல்ல. அவளும் ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கா. சரி, அதான் வாங்கிடலாம்னு தோணுச்சு கோபி. கொஞ்சம் பணம் இருக்கு, மீதி ஏதாவது பாத்துக்கலாம். ஏய், பணத்தை பத்திலாம் கவலைப்படாத, நான் இருக்கேன்ல, அதெல்லாம் பாத்துக்கலாம். லோன் வேணும்னா கூட ஈஸியா வாங்கிக்கலாம். இல்ல கேஷ் அரேஞ்ச் பண்ணுமா, அதுக்கும் ஹெல்ப் பண்றேன். அது மட்டும் இல்ல, என்கிட்ட சேவிங்ஸ்ல கொஞ்சம் பணம் இருக்கு, அது வேணும்னா கூட தரேன். அதெல்லாம் வேண்டாம் கோபி. ஏ, நான் கொடுத்தா வாங்கிக்க மாட்டியா? இல்ல கோபி, என் அம்மாவோட இடம் ஒண்ணு அவங்க ஊர்ல இருக்கு. என் கல்யாணத்தப்போ அத என் பேருக்கு மாத்தி எழுதி கொடுத்துட்டாங்க. அத நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. சோ அம்மா இப்ப அத விக்க சொல்றாங்க. நல்ல ஐடியா, பண்ணலாம். இடம்னா எப்படி, அக்ரிகல்ச்சரல் லேண்டா இல்ல வெறும் பேரல் லேண்டா? நோ ஐடியா. ஓ, நான் சின்ன வயசுல போயிருக்கேன், ஆனா ஞாபகம் இல்ல. ஆனா அந்த இடத்துல ஒரு பில்டிங் வேற இருக்கு. ம்ஹும். லோக்கல்ல இருக்கிற என் மாமா தான் அத லீஸ்க்கு யாருக்கோ விட்டிருக்காரு. ஓ, அப்படியா? ம். ஓகே. அவங்களும் அங்க ரொம்ப வருஷமா லீஸுக்கு இருக்காங்க போல. அதான் அத வித்துடலான்னு நான் நினைக்கிறேன். ம், நல்ல ஐடியாச்சே. குட். நாளைக்கே நாங்க போலான்னு நினைக்கிறேன். நீங்க என் கூட வர முடியுமா? நாளைக்கே வா. ஆமா, லாங் வீக்கெண்டா இருக்கிறதுனால மயுவை அம்மா வீட்ல விட்டுட்டு போயிட்டு வந்துடலாம்னு நினைக்கிறேன். முன்ன பின்ன லேட் ஆனாலும் கொஞ்சம் ஸ்டே பண்ணி முடிச்சிட்டு வந்துடலாம்ல. ஓகே, நாளைக்கே போலாம். ம். நான் தனியா போறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அதான் கூட நீங்க வந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். ஏதாவது கஷ்டம் கொடுக்கறேனா? என்ன ராதிகா, ஏன் இப்படிலாம் சொல்ற? கமான், உனக்கு ஹெல்ப் பண்ணாம வேற யாருக்கு ஹெல்ப் பண்ண போறேன்? கண்டிப்பா வரேன். ம். நீ நினைச்ச மாதிரியே கூடிய சீக்கிரம் வீடு வாங்கிடலாம். அது தவிர கேஷ் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா அதை பத்தி ஒரி பண்ணிக்க வேண்டாம், நான் இருக்கேன், பாத்துக்கலாம். தேங்க்ஸ் கோபி. மை பிளஷர். அப்ப நான் டிரைவரை வர சொல்லிடுவா? ராதிகா, ஏர்லி மார்னிங் கிளம்பிடலாமா? டிரைவரா? டிரைவர் எதுக்கு? நான் வண்டி ஓட்டுறேன், நம்ம 2 பேரும் போலாம். ஓகே? ஆனா கஷ்டம் இல்லையா உங்களுக்கு அவ்வளவு தூரம் டிரைவ் பண்ண? நீ கூட இருக்க போறல, என்ன கஷ்டம்? அப்போ ஆன்லைன்ல நான் வந்து ரூம்ஸ்க்கு அரேஞ்ச் பண்ணிடுவா? என்ன பேசுற? இது பாரு, நீயே எல்லாம் பண்ணா அப்புறம் நான் எதுக்கு இருக்கேன்? அந்த புக்கிங் எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ க்ளோத்ஸ பேக் பண்ணிட்டு வண்டியில வந்து உட்காரு, நம்ம போறோம். ஓகே? ஓகே. மூர்த்தி, ஏன் வண்டி நிப்பாட்டு, டீ சாப்பிட்டு போயிருவோம். சரித்தான். ஏமாம்மா, இப்போதான் உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்திருக்கீங்க. அந்த டீயத்தை விட்டு தொலைச்சோன்னா டாக்டரே சொல்லல, நீ சொல்லுத. ஆமா, நம்ம உடம்ப நம்ம தான் நம்ம பார்த்துக்கிறோன்னு. மூர்த்தி, டீயை குடிக்காம இருந்தா தான் 100 வருஷம் வாழலாம்னா, டீயை குடிச்சு போட்டு சட்டு போட்டு போயிட்டு போறேன். உயிரோட இருந்து என்னத்தை சாதிக்க போறேன்? வணக்கம் சத்யமூர்த்தி. வாங்கண்ணே. நீங்க ஜனார்த்தனாச்சி மேனேஜர் தானே? ஆமா, நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன, நான் நல்லா தான் இருக்கேன். அம்மா, நீ ஜனார்த்தனாச்சி கூட இருந்துகிட்டு எப்படி நல்லா இருக்க? ஆமா, சும்மா இருக்க மாட்டேங்களா அம்மா? அண்ணே, மாமா இப்படித்தானே ஏதாவது தமாஷா சொல்லிக்கிட்டு வேடிக்கை பேசிக்கிருப்பாரு. நீ ஒன்றும் சங்கடப்பட்டுக்கிறாதீங்க. அண்ணாச்சை பத்தி எனக்கு தெரியாதா? அதெல்லாம் நான் ஒன்றும் நினைக்கல.
அப்புறம் அண்ணாச்சி என்ன கடையில 2-3 நாளா ஆளை காணோம்? அடே அப்பா, அப்ப நீ கடையை நோட்டை விட்டுட்டு தான் இருக்கும். கோயிலுக்கு அந்த பக்கமா தானே போனோம். ஆ, திரும்பி பார்த்தேன், ஆ, கடையில உங்க சத்தத்தையே காணோம். அதான் அண்ணாச்சி கேட்டேன். ஒன்றும் இல்லைண்ணே, மாமாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, கொஞ்ச நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தார், இப்போதான் வந்திருக்காரு. ஓ அப்படியா? அண்ணாச்சி இப்ப பரவாயில்லையா? அதெல்லாம் சரியா போச்சு. அதாவது திருநெல்வேலி போய் தாமிரபரணி ஆத்துல குளிச்சுட்டு நெல்லையப்புறம் கும்பிட்டுட்டு வந்திருக்கேன். உணவாம நிச்சயம் நல்லா தான் இருக்கேன். ஆ சந்தோஷம் அண்ணாச்சி. அப்புறம் விஷயம் தெரியுமா? விஷயம் தெரியுமாண்டா? என்னண்ணே சொல்ல வரீங்க? உங்க தம்பிய நீங்க செட்டில் பண்ண நினைக்கிறீங்களோ இல்லையோ, உங்க தம்பியோட மாமனாரு உங்க தம்பியை எப்படியாவது செட்டில் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அண்ணே ஒன்றும் புரியலண்ணே. என் மூர்த்திக்கு விளக்கமா சொன்னாலே புரியாது, இதுல பூடகமா சொன்னா அவருக்கு எப்படி புரியும்? ஏமாம்மா இப்படி சொல்ல வர்றது ஏதாவது உங்களுக்கு புரியுதா? எவனுக்கு புரிஞ்சுது? சொல்ல வரத கொஞ்சம் புரியும்படியா நேரடியா சொல்ல. ஒன்றும் இல்லை, நம்ம ஜனார்த்தன் அண்ணாச்சி அவரோட மாப்பிள்ளைக்கு ஒரு சூப்பர் மார்க்கெட் கட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. எதுக்கு? அதான் நம்ம கடை இருக்க. ஏற்கனவே சொன்னது தானே, ஏற்கனவே அவர் மனசுல இருக்கிற ஐடியா இதுதானே. இப்போ அவரு சீரியஸா இறங்கிட்டாரு. உடனே 1 மாசத்துல ஒரு சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிச்சு ஜீவா தம்பியை கூட்டிட்டு போயிடணும்னு நினைக்கிறாரு. அவரு கூட்டிட்டு போய் நினைச்சா எங்க ஜீவா வந்துருவானாங்க. அப்ப கடையை பார்க்கான். இங்க சத்தியமூர்த்தி தம்பி இருக்காரு, கதிர் தம்பி இருக்கு, நீங்க இருக்கீங்க, இன்னொரு பையனை கூட வேலைக்கு வச்சிருக்கீங்களே. இதுக்கிடையில ஜீவா தம்பி இருக்கு. ஏனே அதை நீங்கள் சொன்னால் போதுமானே? நான் சொல்லல, பொதுவா சொன்னேன். அதனாலதான் அண்ணாச்சி ஜீவா தம்பியை கூட்டிட்டு போடணும்னு நினைக்கிறாரு. அவரு அவரோட மகளும் மருமகனும் வசதியா இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. இதுல ஒன்றும் தப்பு இல்லையே, எல்லா அப்பாக்களுக்கும் இருக்கிற ஆசை தானே. பாத்தீங்களா, அண்ணாச்சிக்கு 100 ஆயுசு. அண்ணாச்சி தான் கூப்பிடுறாரு, வரட்டுங்களா? ஹலோ சொல்லுங்க அண்ணாச்சி, இதோ வந்துட்டே இருக்க அண்ணாச்சி. பேஜில போவான், அவன் வாயில வாத்து குத்த. காலையில ஒரு நல்ல வார்த்தை பேசான பாத்தியா? அபசகனமா பேசுதான் மனுஷனா இவன். ஏமாம்மா ஜீவாவை வச்சு சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிக்கணும்டா, இன்னும் ஜீவாவிட்ட கேட்கணும், இல்லாட்டி நம்மகிட்ட ஒரு வார்த்தை அவர் கேட்கணும்லம்மா. அது அவர் மனசுல இருக்குதுதான். மேனேஜர் நம்மகிட்ட எத்தனை சொல்லியிருக்காரு. ஏமாம்மா 1 மாசத்துக்குள்ள வேலையில முடிக்கணுன்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு. ஏமாம்மா ஏய், அவன் 1 மாசத்துல முடிச்சான்ன, 1 நாள்ல முடிச்சான்ன, அது நமக்கு என்ன? ஜீவா நம்ம விட்டு போக மாட்டான். நீ ஒன்றும் வருத்தப்படாத. நம்ம ஜீவாவுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் நல்லது நடக்குதுண்டா நானே அனுப்பிச்சி வைப்பில்லம்மா. என்ன ஒன்று, நம்ம மீனாவோட அப்பாவை நினச்சா தான் கதக்குன்னு இருக்குவோம்மா. அவர் எதை மனசில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுறாருன்றே தெரியலவோம்மா. நம்ம வீட்டில் அவரால் வர்ற குழப்பம் கொஞ்சம் நெஞ்சம் நினைக்கிறீங்களா? அவ்வளோ இருக்குவோம்மா. இங்க பாரு, நீ அதிகமா யோசிக்காத. ஜீவா நம்ம விட்டு போக மாட்டான். ஜீவா நம்ம விட்டு போறேன் அப்படின்னு சொன்னா நம்ம யோசிக்கணும். அது ஒண்ணு நடக்காது, நீ ஒண்ணு கவலைப்படாத. சரி சரி, பாமூர்த்தி போவோம். அப்பா, ஊர் சைடுலாம் சரியான மழையாண்டி. அறுவடைக்கு தயாரா இருந்த பயிரெல்லாம் தண்ணியில முங்கி போச்சான். தம்பி போன் பண்ணி சொன்னான். அப்படியா? என்ன நொப்படியா? 1.5 லட்ச ரூபா செலவு பண்ணதெல்லாம் தண்ணியில போச்சேன்னு நான் அழுதுட்டு இருக்கிறேன். நொப்படியாங்கிற? ஐயோ, மார்கழி மாசத்துல மழை பெய்யுமா? இப்ப பெய்யுது பாரு. கலிகாலம் ஜூஸ் எடுத்துக்கோங்க. கொடுமா. ஏமா நீ எப்பமா உன் பிசினஸ் ஆரம்பிக்க போற? இதையே அவன் நொய்னு சொல்லிட்டு இருப்பா. இதுல நீங்க கேள்வி வேற கேக்குறீங்களா? பொங்கல் முடிஞ்ச உடனே ஆரம்பிச்சிடலான்னு இருக்கேன் மாமா. பொங்கல் முடிஞ்சது 4-5 நாள் கறி நாள் வரும். அதுக்கப்புறம் ஒரு நல்ல நாள் பார்த்து ஆரம்பிச்சிடு. பாத்தியா, பிடிக்கலன்னு சொல்லுவா, ஆனா எவ்வளவு அக்கறையா கருத்து சொல்ற பாத்தியா? சரிங்க அத்தை, நீங்களே ஒரு நல்ல நாளா பார்த்து சொல்லுங்க, ஆரம்பிச்சிடலாம். கோபி உதவி செய்யறேன்னா அதை மறுத்துட்டு ஆரம்பிக்கிற பாத்தியா? அதான் எனக்கு கொஞ்சம் வருத்தமாவே இருக்கு.
அதெல்லாம் நீ சிறப்பா பண்ணுவோமா, கவலைப்படாத. ம், வா செல்வி, இவங்க யாரு? மா குறி சொல்றவங்கம்மா. நம்ம சுமதி அக்கா வீட்டு வாசல்ல நின்று சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நான் போய் கையை நிட்டுறேன், அப்படியே என் ஜாதகத்தை புட்டு புட்டு வைக்கிறாங்க. எல்லாமே உண்மையா இருந்துச்சு. அதான் உங்களுக்கும் பார்க்கலாமேன்னு கூட்டிட்டு வந்தேன். அதெல்லாம் வேணாம் செல்வி, அவங்கள கிளம்ப சொல்லு. ஆமாம்மா, நம்ம என்ன செய்யறோமோ அதுதான் நம்ம தலையெழுத்து. இதுல என்ன கைரேகைலாம் பார்த்துக்கிட்டு அவங்கள கிளம்ப சொல்லு. ஆமா செல்வி, வேண்டாம், கூட்டிட்டு போ. இதோ பாருமா, மகராசி முகத்துக்கு நல்ல சேதி இருக்கு. இல்லங்க, வேண்டாம். எங்க தலையெழுத்து எங்களுக்கு தெரியும், நீங்க கிளம்புங்க. நல்ல சேதி இருக்குன்னு சொல்றேன், கேட்க மாட்டேங்கிற பாரு. ஏம்மா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்மா. ஆரம்பத்தில் இப்படி தான் சொல்லுவீங்க, அப்புறம் அந்த பரிகாரத்தை பண்ணுங்க இந்த பரிகாரத்தை பண்ணுங்கம்பீங்க. சப்போஸ் எங்களால் பண்ண முடியாமல் போய் ஏதாவது நடந்துச்சுன்னு வைங்க, எங்களுக்கு வீணா மன கஷ்டம். எதுக்கு அதெல்லாம்? வேணாம்மா. ஆமா, அதெல்லாம் வேண்டாம். ம், சரிங்கம்மா, அதான் வேணான்னு சொல்றாங்களே, நீங்க கிளம்புங்க. என்னம்மா மகராசி, புதுசா ஒரு வேலையை தொடங்க போற, உன் கைய பார்க்க கூடாதா? ஏங்க, இவ சொல்லி கூட்டிட்டு வந்திருப்பா. மா இல்லம்மா, நான் ஒண்ணுமே சொல்லல. இப்பதான் நானே வாசல்ல பார்த்தேன். பார்த்தோன்னே என் பொழப்பு எப்படி ஆக போதும்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன். அக்காவை பத்தி நான் சத்தியமா எதுவுமே சொல்லலம்மா, அவங்களாதான் சொல்றாங்க. ஆயிரம் மனக்குழப்பத்துக்கு அப்புறம் ஒரு தொழில் தொடங்க போற, அது சம்பந்தமா அம்மா நல்ல வாக்கு வச்சிருக்கேன், கேட்க மாட்டியா? செல்வி, சத்தியமா நீ எதுவும் சொல்லவே இல்லையா? ஐயோ, சத்தியமா நான் சொல்லவே இல்லம்மா. உன் மனசுல ஆயிரம் ஆசை, பெருசா ஆறுதல் தேடுதல் எதுவும் இல்ல. நீயா முயற்சி எடுத்து நீயா பண்ண போற. ஆனாலும் மனசுக்குள்ள ஒரு சங்கடம், இது சரியா வருமா வராதான்னு. அப்படிதானே? அம்மா என்னங்கம்மா, கைரேகையை பார்த்து தான் கரெக்டா சொன்னீங்கன்னு பார்த்தா முகரேகையை பார்த்தா அப்படியே சொல்றீங்க. நான் சொல்றது உண்மையா இல்லையா? ம், ஆ, ஒன்னும் இல்லம்மா, நீ ஆரம்பிக்கிற வேலை அமோகமா நடக்கும். நீ எதிர்பார்த்ததை விட சந்தோஷமா நிம்மதியா இருக்க போற. ஆனா அதுக்கு முன்னாடி நீ ஒரு வேலை செய்யணும். என்ன செய்யணும்? எந்த வேலை செய்யறதுக்கு முன்னாடியும் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு ஆரம்பிக்கிறதா நல்லது. குலதெய்வத்தை மறந்தா குலம் நல்லா இருக்குமா சொல்லு? உன் குலம் நல்லா இருக்கணும்னா உன்னுடைய குலதெய்வத்தை ஒரு தடவை போய் பார்த்துட்டு வர்றது நல்லது. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். குலதெய்வத்தை இப்பவே பார்க்கணுமா? எந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் குலதெய்வத்துக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கறது நல்லது. அத பார்த்துட்டு வந்து தொடங்கு. நீ நினைச்சதை விட அமோகமா வருவ, சிறப்பா வாழ்வ. ம், எப்போ எப்படி எங்க இருந்தாலும் குலதெய்வத்தை மட்டும் மறந்துடாதீங்க. ஏம்மா, ஒரு நிமிஷமா. நீங்க பாட்டுக்கு எல்லாத்தையும் பட்டு பட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கீங்களே, ஏதாவது வாங்கிட்டு போங்க. ஒரு 50 ரூபாய் கொடுங்க. ம். இந்தாங்கம்மா. கொஞ்சம் தண்ணி குடுமா. கொண்டு வரேம்மா. குடுமா. நான் சொல்றது உங்களுக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கலாம். நான் சொன்னது நடக்கும்போது என்னை எங்கன்னு நீங்க தேடுவீங்க பாருங்க.
போதுமா? செல்வி, நீ உண்மையாவே எதுவுமே சொல்லவே இல்லையா? அம்மா சத்தியமா நான் சொல்லவே இல்லம்மா. அந்த அம்மாவா தான் எல்லாமே சொல்லுச்சு. ஏம்மா என் புருஷனை பத்தி நான் யார்கிட்டயா சொல்லியிருக்கேனா? அந்த ஆளை பத்தி தெளிவா சொல்லுச்சுன்னா பாத்துக்கங்களேன். அதனாலதான் கூட்டிட்டு வந்தேன். ஆம், ஏன் மாமா, நம்ம குலதெய்வம் கோயில்னா ஊர்ல இருக்கே அதுவா? அது நம்ம குடும்பத்தோட கோயில் தான். ஆனா அது நம்ம குலதெய்வம் கோயில் இல்லையே. அப்போ நம்ம குலதெய்வம் கோயில் எங்க இருக்கு? பாக்கியா, நம்ம குலதெய்வ கோயில் குன்னக்குடி அம்மன் தாம்மா. ஓ, குன்னக்குடி அம்மனா? ஆமாம்மா. ஆனா நாங்கெல்லாம் போய் ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கு தெரியாதே மாமா, நீங்க எப்பவும் சொன்னதே இல்லையே. அங்கெல்லாம் இவங்க அப்பா அம்மா போயிருப்பாங்க. எங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு தடவை தான் போயிருக்கோம். அதுக்கப்புறம் அங்க போனதே இல்லை. ஓ, பாத்தியாக்கா அந்த அம்மா எவ்வளவு கரெக்டா சொல்லிட்டு போச்சுன்னு. எனக்கே ஆச்சரியமா இருக்கு செல்வி. செழியன் கல்யாணத்துல எவ்வளவோ பிரச்சனை வந்தப்போ ஆ, அம்மனுக்கு கூட நான் வேண்டிக்கிட்டேன், நான் பால் குடம் எடுக்கிறேன்னு. அத நான் காலையில தான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். அந்த அம்மா கரெக்டா வந்து சொல்லிட்டு போறாங்க பாரு. எனக்கு நிஜமா ஆச்சரியமா இருக்குடி. அவங்க தான் சொல்லிட்டு போனாங்கல்ல, இனி அதுல குறை வைக்க வேண்டாம். நீ போயிட்டு வா. பாக்கியா, நீ வேண்டுதல் இருக்குன்னு வேற சொல்ற. நீ வேணா போயிட்டு வந்துற. நான் எப்பவும் போனதே இல்லைல்ல மாமா. ஏக்கா போனதே இல்லைன்னா போக கூடாதா என்ன? போயிட்டு வாயேன். ஆமாம்மா. பாக்கியா, பொங்கல் முடிஞ்ச உடனே நீ ஒரு 8 போயிட்டு வந்துடு. சகுனம் நல்ல சகுனமா இருக்கு. அந்த அம்மா வந்தது சொன்னது. இல்லைன்னா ஒன்று பண்ணுவோம், பொங்கல் முடிஞ்ச கையோட நம்ம எல்லாரும் குடும்பத்தோட ஒரு தடவை போயிட்டு வந்துருவோம். கோபி வரட்டும், இதை பத்தி பேசுவோம். என்ன சொல்ற ஈஸ்வரி? நீங்க சொல்றதும் சரிதாங்க. சரிங்க மாமா. ஏய், ஜூஸ் எடுத்து குடிடி, உடம்ப தேத்து. அப்பா, எல்லாம் எங்களுக்கு தெரியும். ஆமா, இனிமேல் உங்களுக்கு எந்த நோய் நொடி வராது உமா. மூர்த்தி, உன் வாய் மூர்த்தம் பலிக்கிட்டு இருந்தா. வாங்க. மூர்த்தி, நம்ம ஜீவா எங்க ஆளை காணும்? லோடு வந்திருக்கல உமா, அதனால குடோன்ல இறக்கி வைக்க போயிருக்கேன். மூர்த்தி, நீ சரக்கு எடுக்க போறல, அவன் கேட்ட பணத்தை தூக்கி கொடுத்துறாடா. மூட்டைக்கு 50 ரூபா குறைச்சு கொடு. என்ன? நான் பேசாமல இருக்கேன், அவங்க கேட்க மாட்டேன்றாங்களே மாமா. ஏய், தரமாட்டேன், நான் வேற இடத்துல சரக்கு எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி தானா வருவான். இந்த வந்துட்டானே. வாடா ஜீவா, லோடு இறக்கி வச்சாச்சாடா? இறக்கியாச்சுண்ணே. ஏன் மாமா, உடம்பு பரவாயில்லையா? எனக்கு என்னடா, சிங்கம் மாதிரி திரும்ப வந்திருக்கும்ல. லேசா தலைவலி வந்தா போதும், சிங்கம் பூனை ஆயிரும்ல. ஜீவா பூனை ஆக மாட்டாரா, எலி ஆயிடுவாரு. என்ன மாமா? ஏன 2 பேரும் மாமனை கிண்டலா பண்ணுது. என்னண்ணே, நம்ம உடனே டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் கட்ட போறோமா என்ன? போகட்டாரா சொன்னது? அன்னிதேன். ரகசியம் சொல்லமுடா, கண்டிப்பா உங்க அண்ணிக்கிட்ட தாண்டா சொல்லணும். அப்படி பாதுகாப்பா. முதல் வேலையா ஊரு பூரா கூப்பிட்டு சொல்லிடுவா இருக்கடா. ஏண்ணே, எங்ககிட்ட சொல்லாம செய்யணும்னு நினைச்சிங்களா என்ன? ஆமாடா, உங்ககிட்ட சொல்லாம கடையை நான் தனியா திறந்து தனியா மூடிட்டு வரேனாக்க. சும்மா இருடா. அண்ணி சந்தோஷமா தானே சொன்னாங்க. எனக்கு ஒன்றும் புரியலையே. ஆமா, நீங்க வேற, எல்லாம் பழைய கதை தான். ஆமா ஆமா, நம்ம குடோன் இருக்குல்ல மாமா. ஆமா, அந்த இடத்துல ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் கட்டணும்னு நம்ம அந்த ஓனர்கிட்ட கூட பேசணும்ல மாமா. அந்த விஷயமா தான் காலையில தனத்துக்கிட்ட சொல்லிக்கிருந்தேன். அதுக்குள்ள இவன்ட்டே சொல்லிட்டா. எனக்கு என்னமோ இந்த விஷயத்த உடனே செய்யணும் போல தோணுது மாமா. அதைத்தான் இவனும் சொல்லிக்கிருக்கான். ஏய், இது நல்ல விஷயம் தானடா. நம்ம எத்தனை நாள் தான் பாண்டியன் ஸ்டோர்ஸ்
பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாலையும் பாண்டியன் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது பெருமையா இருக்குல்ல. இப்ப ஏல மாப்பிள்ளைக்கு அப்பான்னு சொல்ல விட மாப்பிள்ளையே நான் தான் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கெத்து இருக்குல்ல. பாரு எதை எப்படி சொல்றாரு பாத்தீங்களாண்ணே? அண்ணே, அந்த இடத்தோட ஓனர்கிட்ட சொல்லியாச்சா? அது லீஸுக்கான இடம் தானே, அங்க கட்டுறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லையே? அதான் ஏற்கனவே பேசினதான் ராஜீவா. போன வருஷம் அவருக்கு நான் ஃபோன் பண்ணுறப்ப இன்னுமா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் கட்டாமல் இருக்கீங்கன்னு கேட்டார். நல்ல மனுஷன் ராஜீவா அவர். நம்ம நேரமாக என்னான்னு தெரியல, அவர் போய் சேர்ந்துட்டாரு. ஏய் என்னமோ ஒரு பேர் சொன்னிய ராஜகோபால்னு, அவர் செத்துட்டாரோ? ஆமாம், அவர் இறந்து 1 வருஷத்துக்கு மேலே ஆகி போச்சுவோம்மா. இங்கே அவங்க சித்தப்பா அம்மா ராஜான்னு ஒரு ஐயா இருக்கார்ல, அவர் தான் அவங்க சொத்தெல்லாம் பராமரிச்சுட்டு இருக்காப்புல. நான் கூட ஃபோன் பண்ணி பேசினேன், அவங்க சம்சாரந்தே ஃபோன் எடுத்தாங்க. ஏமாம்மா, அவர் செத்து 1 வருஷம் கழிச்சு போய் நம்ம மெட்ராஸில் துக்க விசாரிச்சுக்கிறது நல்லா இருக்கு. அதனால தான் அந்த அம்மாட்ட ஃபோனில் கேட்டேன். ஏமாம்மா, அவங்க உயிரோடு இருக்கப்போ யாரும் வந்து இந்த இடத்த திரும்பி கூட பார்க்கல. இப்போ அவர் வேறு இல்லையா? எங்கே மாமா, அவங்க பிள்ளைகளும் அங்கே வந்து என்ன செய்ய போகிறாங்க சொல்லுங்க. இருந்தாலும் இப்படியே ரீஸுக்கே கொண்டு போய்க்கிருக்க முடியாதுல்ல மாமா. அதான் அங்கே இருக்க இடத்துல ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் கட்டிக்கலாமான்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்டேன். கொஞ்சம் பணம் முன்ன பணம் தேவைப்பட்டால் கூட கொடுத்துறேன்னு சொல்லியிருக்கேன். ஐயா வாங்க. உங்களுக்கு 100 ஆயுசு. இப்பதான் உங்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். கரெக்டா வச்சல. நல்லா இருக்கீங்களா ஐயா? நல்லா இருக்கேன். உங்களை பார்க்க தான் கடைக்கே போயிட்டு இருந்தேன், வழியிலே பார்த்துட்டேன். அப்படிங்களா ஐயா? நான் சொன்னா நீங்கள் நம்புவீங்களா என்னன்னு தெரியல. இப்போத்தான் உங்களை பற்றி பேசிக்கிருந்தா நீங்களே திடீர்னு வந்து நிற்கிறீங்க. அப்படியா? நேத்தியே உங்களை பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். என்ன விஷயங்க? ஒன்றும் இல்லை, ஊர்லேருந்து நம்ம ராஜகோபாலனுடைய ஒய்ஃபு அண்ணி பேசினாங்க. நீங்கள் கோடவுன் வச்சிருக்கிற அந்த இடத்த அவர் மகளுக்கு தானே எழுதி கொடுத்துருக்காங்க. ஆமாங்கய்யா, நீங்கள் கூட சொன்னீங்களே, அவங்க மகளுக்கு கல்யாணமான டயத்தில் எழுதி கொடுத்தா சொன்னீங்களே. ஆமாம், அவங்களுக்கு ஏதோ பணம் தேவை இருக்கான், அதான் அந்த இடத்த விற்க போகிறதா சொன்னாங்க. விற்க போகிறாங்களா? ஆமாங்க, உடனே விற்று அவங்களுக்கு பணம் வேணும் போல இருக்கு. அதனால உங்கள்கிட்ட சொல்ல சொன்னாங்க. அவங்களுக்கு நேரடியாக உங்கள்கிட்ட பழக்கம் இல்லை, நம்ம தானே பேசிக்கிட்டு இருக்கோம். அதனால் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடலான்னு நினச்சேன். 1 வாரம் இல்லை 10 நாள் எடுத்துக்க, ஆனால் அந்த கோடவுனை நீங்கள் மாற்றிடுங்க. ஐயா என்னங்கய்யா திடீர்னு கோடவுனை மாற்ற சொன்னால் எப்படிங்கய்யா? அவங்களுக்கு இந்த இடம் தேவையில்லாமல் இருக்குது, அதனால் இந்த இடத்த விற்று காசாக்கிட்டா சென்னையில் வீடு வாங்கலான்னு பார்க்குறாங்க. என்னன்னு தெரியல, அவங்க இதை வித்துடலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. இத்தனை வருஷமா அங்கே இருக்கோம், திடீர்னு மாற்ற சொன்னா எப்படி? நீங்கள் வேணா 10 நாளோ 15 நாளோ டைம் கேட்கலாம், ஆனால் கோடவுனை நீங்கள் மாற்றி தான் ஆகணும். ஐயா, ராஜகோபால் ஐயா உயிரோடு இருக்கப்பவே அங்கே ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் கட்டிக்கிறதா சொல்லி ஒரு பேச்சுவார்த்தை நான் பேசி வச்சுருந்தேங்கய்யா. இப்போ தான் அவங்க இந்த இடத்த விற்க போகிறாங்களே, நீங்கள் எப்படி மூர்த்தி கட்ட முடியும்? நீங்கள் சூப்பர் மார்க்கெட் கட்டுறதை விடுங்க, கோடவுனையே காலி பண்ண சொல்கிறாங்க. நாளைக்கு அண்ணாச்சியோட மக இடம் விற்கிறதுக்கு இங்கே வராங்க, நான் கூட்டிகிட்டு வரேன். அங்கே வச்சு டயம் வேணும்னா கொஞ்சம் கேளுங்க. நான் வரட்டுமா? சரிங்க. என்னண்ணே இது? இதை பற்றி நாம் இப்போ தான் பேசணும், உடனே இப்படி ஆயிடுச்சு. மூர்த்தி, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் கட்டணும்னு சொன்னோம், அதுக்குள்ள ஆபத்து வருதா? மாமா, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் கட்டுறதை விடுங்க மாமா. இப்போ குடோனுக்கு எங்கே மாமா இடம் தேடி பிடிக்கிறது? இடம் கிடைக்கிறது தான் இருக்குதுலே பெரிய கஷ்டம் மாமா. இப்போ என்னென்ன பண்ணுறது? சூப்பர். பேரண்டி, கரெக்டா அங்க வச்சு அந்த காயினை தூக்குடா.
இப்ப பாருங்க தாத்தா. அடிடா, உங்க தாத்தா சொல்றாருல, அடி அடி. ஐயோ. ஏய் இனியா, இங்க வச்சு அடி, அங்க கரெக்டா போயிடும். சரியா? ஓகே பாட்டி. வாவ், சூப்பர் சூப்பர். கூல் எப்படி கூல். எடுத்தா விர்ரா விர்ரா பேராண்டி. பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். ஓகே தாத்தா. ஏ விரல் கீழ விழுந்துற போதே. இனி அத ஜெயிச்சா. பாட்டி அண்ணனும் நல்லா தான் பாட்டி விளையாடுச்சு. போன தடவை அண்ணன் ஜெயிச்சது, இந்த தடவை நான் ஜெயிச்சேன். பாத்தியா, அண்ணனை விட்டு கொடுக்க மாட்டேக்கா பாரு. அதான் என் பேத்தி. இதுக்கு மட்டும் சொல்லிடு. எழு. அம்மா. அம்மாவை குன்னக்குடி வரைக்கும் கூட்டிட்டு போறியாடா? இப்பவா? சரி போலாமா? பாத்தியாடி, பிள்ளைன்னா இப்படி இருக்கணும். அம்மா கேட்ட உடனே எப்போன்னு கேட்காம உடனே போலாமான்னு கேக்குறான் பாரு, அவன் தாண்டி புள்ள. இப்போ இல்லடா. சரிம்மா, குன்னக்குடிக்கு எதுக்கு? அங்க அம்மன் கோயில் இருக்குல்ல, அது வரைக்கும் போயிட்டு வரணும்டா. அம்மா பிசினஸ் எல்லாம் ஆரம்பிக்கிறேன்ல, அதுவும் இல்லாம செழியும் கல்யாணத்துக்கு ஒரு வேண்டுதல் இருக்கு. அதான் குன்னக்குடிக்கு போயிட்டு வரணும். கண்டிப்பா போலாமா. நீ எப்போன்னு சொல்லு. பொங்கல் முடிஞ்சதும் போயிட்டு வரலாம்டா. சரிம்மா, போயிட்டு வந்துடலாம். வாங்க பாப்பா. மா. என்ன கோபி, இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு? ஏய், இப்ப கொஞ்ச நாளாவே அவன் இந்த நேரத்துல தானே வந்துட்டு இருக்கிறான். என்னமோ தெரியாத மாதிரி புதுசா கேட்டுட்டு இருக்கிற. என்ன பண்றது, நீங்க ரிட்டையர் ஆயிட்டீங்க. என் புள்ள தீயா வேலை செய்யறான். பார்த்து பொசிங்கிற போறான். சாப்பாடு எடுத்து வைக்கவா? நீங்க போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரீங்களா? பாக்யா, ஒரு நிமிஷம். அம்மா, நான் ஆஃபீஸ் ஒர்க் விஷயமா ஒரு 2-3 டேஸ் வெளியூர் போக வேண்டியிருக்கோம். வெளியூரா? ஆமாம்மா, கொஞ்சம் வேலை இருக்கு. பொங்கலுக்கு வந்துருவல்ல கோபி? பொங்கலுக்குலாம் வந்துடுவேம்மா, இங்கே தான் இருப்பேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேலை, 2-3 நாள் மேக்ஸிமம் வந்துடுவேம்மா. எப்போ கிளம்புறீங்க? நாளைக்கு விடியக்காலையில் ஒரு 3:30 மணிக்கு கிளம்பலான்னு பிளான் பண்ணிருக்கேன். அப்படி இல்லைன்னா ஒரு 8 மணிக்குள்ள கிளம்பிடுவேன். சரி, துணியெல்லாம் பேக் பண்ணிடவா? ஆமா பாக்யா, ஒரு 4 செட் பேண்ட், ஃபார்மல் ஷர்ட்ஸ், அப்புறம் ஒரு 2-3 கேஷுவல் ஷர்ட்ஸ், அப்புறம் இன்னவேர், ஷார்ட்ஸ், பெல்ட் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு பாக்யா. சரிங்க. ஏண்டா பா, மொட்டையா ஊருக்கு போறேன்னு சொன்னா எப்படி? எந்த ஊருக்கு போற? என்ன மறுபடியும் கோயம்புத்தூர் போறியா? இல்லப்பா, நான் குன்னக்குடி வரைக்கும் போறேன்ப்பா. குன்னக்குடிக்காங்க? பாரேன் பாக்கியா, காலையில தான் அந்த அம்மா சொல்லுச்சு. கரெக்டா வந்து கோபி குன்னக்குடி போறேன்னு சொல்றான். நானும் காலையில இருந்து அந்த அம்மா சொல்லிட்டு போனதுல இருந்து குன்னக்குடி ஞாபகமாவே இருக்கேன். கோபியும் வந்து கரெக்டா சொல்லிட்டான் பாரு. என்ன என்ன குன்னக்குடி புரியல, என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஒன்னும் இல்லடா, இன்னைக்கு ஒரு குறிப்பாக்கிரமா வந்துச்சு. அவங்க பாட்டுக்கு குலதெய்வம் கோயிலுக்கெல்லாம் போறது இல்லையான்னு கேட்டுச்சு. பாக்கியாவும் ஏதோ பிசினஸ் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னால, உடனே குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு ஆரம்பின்னு சொல்லுச்சு. குலதெய்வம் நமக்கு குன்னக்குடியில இருக்கிற அம்மன் தானே. ஓ அம்மா, குன்னக்குடி அம்மன் கோயிலுக்கு என்ன போயிட்டு வர சொல்றீங்களா? ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா, நான் போயிட்டு வரேன். சரியா? இல்லங்க, எனக்கு அங்க ஒரு வேண்டுதல் இருக்கு. பால் குடம் எடுக்கிறேன்னு செழியனோட கல்யாணத்தப்போ வேண்டுனது. வேண்டுதலா? இது வரைக்கும் ஒரு வார்த்தை அதை பத்தி நீ என்கிட்ட பேசினதே இல்லையே. இதெல்லாமா சொல்லிட்டு இருப்பாங்க. குன்னக்குடின்னு இல்லைங்க, அம்மன் கோயில்ல பால் குடம் எடுக்கிறேன்னு வேண்டிக்கிட்டேன். இப்போ குலதெய்வம் கோயில் குன்னக்குடின்னு சொன்னதுனால அங்கேயே போய் வேண்டிக்கிட்டு வரலான்னு தோணுது. நானும் உங்க கூட வரவா? நோ 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 பாக்யா, நான் ஒரு ஆஃபீஸ் விஷயமா போறேன். நீ எப்படி என் கூட? கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கும், வேணாம். நம்ம இன்னொரு தடவை போலாம், நானே உன்னை கூட்டு போறேன். ஏண்டா, அவ என்ன உன் கூட ஆபீஸ் வேலைக்கா வர்றேன்னு சொன்னா? எப்படி நீ அங்க போனேன்னா ஹோட்டல்ல ரூம் போட்டு தங்குவ.
2 பேரும் ஒண்ணா போங்க. அவ போய் சாமி கும்பிட்டுட்டு வர போறா. நீ உன் வேலையை பார்த்துட்டு வா. வர்றப்ப அவளை கூட்டு வந்துரு. அவ்வளவுதானே? இல்ல அப்பா, அதெல்லாம் முடியாதுப்பா. ஏன் கூட ஃப்ரெண்ட்ஸ் வராங்களா? இல்லம்மா, ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாரும் இல்லை. தனியாக தான் போறேன். ஆஹா, தனியா போறேன்னு உளறிட்டேனே. பாக்யாவை என் தலையில கட்டி விட்டுருவாங்களே. அப்புறம் என்ன, அவளை கூட்டு போக வேண்டியதானே? ஆமாங்க, நீங்க என்ன குன்னக்குடியில விட்டா போதும். நீங்க கோயிலுக்கு வரணுங்கிறதெல்லாம் இல்ல. நீங்க உங்க வேலையை பாருங்க, நான் கோயிலுக்கு போய்க்கிறேன். நீங்க உங்க வேலையை முடிச்சிட்டு வரும்போது நான் உங்க கூட வந்துடுறேன். அவ்வளவுதான். இல்ல பாக்யா, நான் ஆஃபீஸ் வேலைன்னு சொல்றேன்ல. இன்னொரு தடவை போய்க்கோ. இல்ல நானே உன்னை கூட்டு போறேன். ஆஃபீஸ் ஒர்க்னா டென்ஷன், 1008 பிரச்சனை இருக்கும், தாட்ஸ் இருக்கும். அதான் வேணான்னு சொல்றேன் பாக்யா, ப்ளீஸ். இல்லங்க, பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த அம்மா அங்க போக சொல்லுச்சுங்க. இப்போ இத தள்ளி போட்டா அடுத்து தள்ளி தள்ளி போய்கிட்டே இருக்கும். கோயிலுக்கு தானே கேக்குறா, கூட்டிட்டு போப்பா. மா, டேய், அவளை இது வரைக்கும் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு கூட்டு போயிருக்கியா? கோயிலுக்கு தானே கேக்குறா, கூட்டு போடா. ஆமாடா, கோயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்துரு. கோயிலுக்கு கூட்டிட்டு போக மாட்டேன்னு சொன்னா அது ஒரு குறையாயிடும். ஆமா, நீ எப்போ காலையில கிளம்புறியா? ஆமாம்மா. அப்புறம் என்ன பாக்கியா, நீயும் புடவையெல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்பு. சரிங்க அத்தை. கேளு, நீ என் கூட வரியா? ஐயோ, நாளா வரலாமா? நீங்களே போயிட்டு வாங்க. சரி, ஒரு நாள் தானே, நாங்க போயிட்டு வந்துடுறோம். சரியா? பாக்யா, எனக்கு ஒரு 2-3 நாள் வேலை இருக்கு பாக்யா. உன்னை மட்டும் தனியா நான் எப்படி அனுப்புறது? ஐயோ, அதெல்லாம் கவலையப்படாதீங்க. நீங்க என்ன பஸ் ஏத்தி விட்டுருங்க, நான் வந்துடுறேன். ஏண்டா, உன் வேலை 2-3 நாள் தானே சொல்ற. அதெல்லாம் முடிச்சிட்டே அவளை கூட்டு வா. தனியெல்லாம் பஸ் ஏற்றி விட வேண்டாம். அப்பா, ஒருவேளை எனக்கு வேலை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகி லேட் ஆயிடுச்சுன்னா? அதான் லேட் ஆயிடுச்சுன்னா நான் பஸ் ஏறி வந்துடுறேங்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல. என்னாலையும் 2-3 நாள்லாம் அங்க தங்க முடியாதுங்க. அப்புறம் எங்க வீட்டை யார் பாப்பாங்க? இதுக்கே நாளைக்கு நான் பாதி வேலை செஞ்சுட்டு தான் வரணும். மீதி வேலையெல்லாம் செல்வி கிட்ட பாத்துக்கோன்னு சொல்லணும். நீங்க கவலையே படாதீங்க. என்ன பஸ்ல ஏத்தி விட்டுருங்க, நான் வந்துடுறேன். ஐயோ, நான் போய் செல்வி கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். வந்துடுறேன். போயிட்டு வாமா. ஒரு நாள் ஊருக்கு போறதுக்கு என்னமோ ஃபாரின் போறது மாதிரி பில்டப் பண்ணிட்டு போறா. அவளை மட்டன் தட்டலன்னா உனக்கு தூக்கமே வராத. இது உன்னை கத்து வச்சுக்க. ஆமா. தங்கம், கையில சித்தப்பா வடிக்கலாமா? அடி அடி அடி. வாடா, செல்லம். அப்பா கிட்ட போங்க, அப்பா கிட்ட வாங்க போங்க. வாங்க வாங்க, அப்பா கிட்ட வாங்க. தண்ணி எடுத்துட்டு வரேங்க. என்ன தங்கம், பாப்பா சாப்பிட்டீங்களா? உட்காரலாமா? இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு. ஆமா, என்னங்க? செல்ல குட்டிடா நீங்க. டேய், உன்ன மாதிரியே இருக்காடா உன் பொண்ணு. சரியான வாலு. என்ன சிரிப்பு! ஒருத்தரையும் ஒரு வேலையும் செய்ய விட மாட்டேங்கிறா. எல்லாரும் அவளை பாத்துக்கிட்டே சுத்தி உட்கார்ந்துக்கணும். யாராவது அங்க இங்க நகந்தோன்னு வையேன், உடனே சவுண்ட் போட்டு கூப்பிடுறாடா. எப்படி எப்படி சவுண்ட் போடுறா தெரியுமா? அப்படிலாம் ஒரே குவா குவான்னு கத்திக்கிட்டே இருக்கா.
அண்ணி அப்படி இல்ல நீ கியாமியான்னு கத்திக்கிட்டே இருக்கா. ஆமா மாமா, அவளை பாத்துக்கிட்டா நல்லா சந்தோஷமா இருப்பா. நீயும் இப்படிதான் இருப்ப ஜீவா. ஒரு நிமிஷம் அங்கிட்டு இங்கிட்டு கூட நகரவே விட மாட்டேன். நான் உன்னை தூக்கி வச்சுக்கிட்டு கூடவே இருக்கணும். நான் மட்டும் இல்லடா, உன் தாத்தா பாட்டி எல்லாரும் கூடவே இருக்கணும். இல்லைன்னு வையேன், சத்தம் போட ஆரம்பிச்சிடுவேன்.